இந்தியாவின் வளர்ச்சிக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 4.60 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க உலக வங்கி சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும், இது தொடர்பாக இந்தியாவிற்கும் உலக வங்கி குழுமத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தனியார் துறையில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக்கும் அரசின் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த ஒப்பந்தம் அமைந்துள்ளதாகவும், தனியார் மூலதனத்தை பயன்படுத்தி பொது நிதியை அதிகரிப்பது, நாடு முழுவதும் கூடுதல் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, உலக வங்கியின் உலகளாவிய அனுபவத்தின் வாயிலாக வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்துவது ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது இந்த ஒப்பந்தம் எனவும் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக இதுபோன்ற ஒப்பந்தங்கள் வெறும் நிதியை மட்டுமல்லாமல் அறிவு பரிமாற்றம், தொழில்நுட்ப உதவி ஆகியவற்றையும் மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார்.